ஹலோ நண்பா, இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் கலகலா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்ப்பீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். நண்பர்களே, இன்னைக்கு நாங்கள் வேற லெவலில் டே 2 ரெசிபி செய்யலான் இருக்கோம். என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நியூ இயருக்கு நாங்கள் கலகலா என்று சொல்லப்படக்கூடிய கெஜிராவை தான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்பொழுது அந்த கெஜிராவை செய்கிறது என்னுடைய மனைவியார் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதை பிணைஞ்சது எங்கள் மனைவியாரும் எங்கள் அம்மாவும் பிணைஞ்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னமோ இருக்குது, அது ஏலக்காய் மாதிரி ஒரு அமைப்பில் அது ஒரு ஏலக்காவாக இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜெஸ்ஸி, உங்களோட இன்ட்ரோவை கொடுத்துருங்க. என் பேர் ஜெஸ்ஸி. இப்போ என்ன வேலைக்காக நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஆஸ் அ ஒய்ஃபாக ஜாயின் பண்ணேன். இப்போ என்ன ஒரு குக்கராக மாற்றிட்டாங்க. குக்கரம்? இதெல்லாம் என்ன குக்கருன்னு தெரியல. இந்த வீடியோ இப்படித்தான் இருக்கும். கடைசி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுதுங்க. அப்போ தான் நான் பார்த்துட்டு நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவும் இன்னைக்கு வந்து வருவாங்க ஃப்ரேமில். எங்கள் அம்மா பண்ணுற ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்து இதை பாருங்கள், செம்மையாகவே இருக்கும். பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நியூ இயர்க்கு கலகலா செய்ய போகிறோம். சரி, கலகலான்னு சிரிச்சுக்கிட்டே பண்ணுறோம். கலான்னு ஏற்ற மாதிரி கலகலன்னு செய்ய போறீங்களோ? ஆமாம், சிரிச்சுக்கிட்டே கலகலான்னு. எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப வருஷமாக செய்கிறோம். ரொம்ப வருஷமா செய்றீங்க. உங்களுக்கு பிடிச்சது கலகலா தான் ரொம்ப பிடிக்குமோ? ம், சரி சரி சரி. எடுத்து வச்சிரு ஜெசி. இந்த மாதிரி உருட்டிக்கணுங்க. இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு பண்ணணும். நல்லா உருட்டணும். உருட்டிட்டு இப்போ நான் கட்டிங் பண்ண போகிறேன். கட்டிங் பண்ணுறத எப்படின்னு நீங்களே பார்க்கலாம் என்கிற. ஃபஸ்ட்டு நான் இதில் போட்டுக்கிறேன். அப்போ தான் அரிய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா தட்டு கொஞ்சம் நல்லா பெரிய தட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி போடணும். நான் எங்கள் வீட்டில் வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் போடுவோம், கிராஸ் கிராஸாக. இனிப்பும் அது அப்படியே வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் சொல்கிறது அப்படியே விடும். ஃபஸ்ட்டு இப்படி வெட்டிக்கணும், அதுக்கப்புறம் வந்து இப்படி வெட்டணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. வெட்டுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது இந்த ஜாப் பிடிக்கணும்னு நினைக்கணும். ஆனால் இந்த ஷெஃப்பை பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். கேமராவையும் மைக்கும் எடுத்துட்டாங்கலாம் இவங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிப்பாட்டுறதுன்னா எங்கள் அம்மா சொல்கிறது வந்து என்னென்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா ஸ்டாண்டை வந்து சொல்கிறாங்க. ஸ்டாண்டு வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு நிப்பாட்டி வைக்க முடியும். அடுத்து என் ஒய்ஃப் வந்து வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. நான் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிச்சனில் ஆயிலில் போட்டு அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பொன்னிறமாக வந்தால் இது வெந்திருக்குன்னு அர்த்தமா? எப்படி வந்தால் இது வெந்திருக்குன்னு அர்த்தம்? ரொம்ப பொன்னிறமா இல்லாட்டி கொஞ்சம் பையன் நிறம் வந்தாலும் ஓகேவா? பொன்னிறமா வரணும், அப்பதான் வெந்த அர்த்தம். ப்ரௌன் கலரில் வரணும் உங்கள் கணக்கு படி பார்த்தா. ஓகே ஓகே. நல்லா ஃப்ரை ஆகுதுல்ல? என்ன எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க? ரைஸ் பிராண்ட் ஆயில். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ரைஸ் பிராண்ட் ஆயில். ரைஸ் பிராண்ட் ஆயில். அதுவும் கூட என்ன ஆயில சேர்க்குறோம்? அது மட்டும்தான். சரி சரி. கூட கடைக்கு எடுத்துட்டு போகிற கூட சேர்க்குறோம். அதான் உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, கடைக்கு மற்றதெல்லாம் தெரியாது. சரி சரி. எடுக்க சொன்னா பாதியிலே வெட்டிட்டு போயாச்சு. எனக்கு அதை எடுக்க முடியல கைஸ், ரொம்ப டைட்டாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் முடிச்சுட்டோம். அடுத்த பேட்சுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பேட்ச் வந்து அம்மா வந்து உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பேட்ச் இது
அப்படியே ஆயிலில் போட்டு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன். என்னம்மா ஃபஸ்ட்டு இல்லை, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காய சடார்னு ஆகும். கொஞ்ச நேரம் முதல்ல இது வந்து கொஞ்சம் ஆமாம் அப்படிதான் ஆகும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும்மா. ஏன்னா வந்து மாவே நல்லா புஸ்குன்னு இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வாங்க. சரியா? நான் இப்போ எதுவும் கவலைப்படல. ஆமாம். நான் எங்கே உடஞ்சிருமோன்னு பார்த்தேன் போடும்போது. நம்பிக்கை வீண் போகாதே. வாக்குத்தத்த வசனம் வந்துதான் இல்லையா போன வருஷம் வந்ததுல? நம்பிக்கை வீண் போகாது. அந்த வசனத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸை நல்லா ரெடி பண்ணி தருவாங்க ஆண்டவர். சந்ததியை பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு வந்திருக்கு. அதனால இந்த ஸ்வீட் வந்து இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சரி நல்லா உதிரியா வரும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கு. அதில் போட்டோன்னே பாருங்க, எண்ணெயில் போட்டோன்னே அது பாட்டுக்கு பிரிஞ்சிருது. சூப்பராக இருக்கு. இல்லை இன்னும் வேகணும். எவ்வளோ சூப்பராக இருக்கு. அருமையாக வந்துருக்கு. தெரியுதா? வெள்ளையாக இருக்கா? ஆனால் வேகணும். இன்னும் நல்லா வெந்தால் தான் அந்த பபுள்ஸ் வர்றது நின்றும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடணும். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா பயமாக இருக்குன்னு, ஏன்னா நான் கிச்சன் வந்தாவே பயமாக இருக்குன்றாங்க. வேர்த்து கொட்டிட்டு செய்கிறாங்க. கஷ்டம்தான் எல்லாருக்கும். ஆனால் மற்றவங்களை தந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரம்ஜானு, தீபாவளி எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறாங்க. நம்மளும் நியூ இயர் கொடுக்கணும். அதனால வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லாமே. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஆன்ட்டி. இது எங்கள் அம்மா வந்து கலகலன்னு செய்கிறாங்க. கலகல செம்மையாக இருக்கும். இது ஃபைனல் பேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுன்னா இவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். பாட்டுக்கு செம்மையாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆகணும். ஃபைனல் பேட்ச்சு எப்படி நல்லா தான் முடிஞ்சிச்சுமா? எப்படி இருந்தது இந்த எபிசோடு உங்களுக்கு? எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் எப்படிமா இருந்தது? ரொம்ப நல்லாவே இருக்கு. சரி ஈஸியாக இருந்ததா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த முறைக்கு? கஷ்டமாக இருந்ததா? ஆமாம் கொஞ்சம். சரி ஓகே, பாய் சொல்லுங்கம்மா. பாய் ஜெசி, பாய் சொல்லிடு. பெருக்க ஆரம்பிச்சா சிரிக்காத, வருவேன் நீயும் வருவேன். பாய் கேர்ள். ஐயோப்பா.